ஆன்மீகம் மற்றும் தியானம் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களுக்கு ஒரு இனிய செய்தி. நம்ம சிங்கார சென்னையில் தியான திருவிழா நடைபெற போகுது. வருகிற 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஜூன் 20 மற்றும் 21 அன்று பிரமிடு ஆன்மீக மன்ற இயக்கமானது தியான மகா யக்னம் என்ற ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இலவசமாக வழங்க இருக்கிறது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் எளிமையான தியான முறை கற்றுத்தரப்படும். இந்த எளிய தியான பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், மன அமைதி, வெற்றி மற்றும் பல பயன்களை பெற்றுத்தரும். தியான திருவிழா நடைபெறும் இடம் சென்னை வெளிவாக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் வடக்கு மாடவீதியில் அமைந்துள்ள அஜந்தா விஜயசங்கர் மஹாலில் நடைபெற உள்ளது. எங்கே பார்த்தாலும் இதை தான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, படிக்கணும், சம்பாதிக்கணும், செத்து போகணும், இதே என் வாழ்க்கை, என்னையா வாழ்க்கை, இதில் ஒரு மீனிங் இல்லையா அப்படின்னு. என்னை சுற்றி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இல்லை. ஐயா, ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் பிரதோஷத்துக்கு போய் நிற்குவேன், 4 மணி நேரம் அந்த பாலாபிஷேகத்தை பார்த்தவன் தான் நானும். எங்கள் அம்மா அப்பாவை பெருமாள் எங்கள் அப்பாவை நிறைய திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, அவரை நான் தானே செலக்ட் பண்ணேன். ஆடு பாம்பே விளையாடு பாம்பே, அது எந்த பாம்புயா? வெளியில் இருக்கிற பாம்பு இல்லையா, அவன் உள்ளே இருக்கிற குண்டல் நீ. பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்தம்மா சேலையை போட்டு உட்காந்துருக்கு. இவங்க என்னையா தியானம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க? இவங்களுக்கு என்னையா தெரியும்? ஆன்மான்றாங்க, ஞானன்றாங்க. இங்கே செட்டப்பே இல்லையே, விபூதியே இல்லையே, ருத்ராட்சி இல்லையே, காஷாயம் இல்லையே, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ உட்காந்துருந்தேன், இருட்டு ரூமில் உட்காந்துட்டு இருந்தா ஒரு 5 நிமிஷத்தில் வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் வந்து எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியுது. டவுட் வந்தது, என்னடா கண்ணை மூடி இருக்கோமா திறந்து இருக்குமான்னு விரலை வச்சு பார்த்தா கண்ணை மூடி இருக்கு. கண்ணை மூடினா ஏன் இப்படி தெரியுது? கண்ணாடியும் இல்லை, விளக்கும் இல்லை. எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா, 1995 ஆன்மா அப்படின்ற ஒரு வேர்டை வந்து ஃபஸ்ட் டைம் கேட்டேன். அன்னைக்கு வந்து அந்த ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அந்த ஆன்மாவை பற்றி ரிசர்ச் பண்ணணும். வெறும் இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த வாழ்க்கை மட்டும் கிடையாது, கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தையும் நான் புரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் இன்றைக்கி நான் ஒரு மாஸ்டராக வந்து இந்த தியானத்தில் இருக்க ஒரு வழி காட்டுச்சு. இதுக்கு எனக்கு முதல்ல தியானம், ஆன்மா இந்த 2 பதங்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தின எங்கள் அங்கிள் வெங்கட்ரமணா அவருக்கு இந்த ஒரு வேடிக்கையில் வந்து நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு டர்னிங் பாயிண்டில் ஒரு ஸ்பார்க் வரும். எனக்கு 1995 அந்த ஸ்பார்க் வந்தது. ஏன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு இருந்தவனா, ஏண்டா பிறந்தோம், இந்த குடும்பத்தில் ஏண்டா பிறந்தோம். இன்னும் எங்கள் அம்மா அப்பா வரலன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன். அவங்க வந்துட்டா பிரச்சனை ஆகிடும். வரல, அவங்களும் வராங்க இன்றைக்கி. வாழ்க்கையே வேணாம், எப்படா இதை முடிச்சிடலான்ட்டு 2-3 வாட்டி அட்டம்ப்ட் கூட பண்ணேன், அதுவும் சக்ஸஸ் ஆகலை. எப்போ 15 வயசு இருக்கிறப்ப வெறுப்பு. எங்கே பார்த்தாலும் இதை தான் பண்ணணும், அதை பண்ணக்கூடாது, படிக்கணும், சம்பாதிக்கணும், செத்து போகணும், இதே என் வாழ்க்கை, என்னையா வாழ்க்கை, இதில் ஒரு மீனிங் இல்லையா அப்படின்னு. என்னை சுற்றி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும் நல்லா இல்லை. பணம் இல்லையா? இருக்குது. சாப்பாடு இல்லையா? இருக்குது. வசதிகள்லாம் இருக்குது, உள்ள சந்தோஷம் இல்லை. எதையோ தேடுறேன், என்ன தேடுறேன்னு புரியல. யாரை பார்த்தாலும் பக்தி பக்தின்றாங்க, முக்தியை பற்றி எவனும் பேச மாட்டேன்றான். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பேசினார். ஆனால் அவர்கிட்ட போய் நான் தியானம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டேன், கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா நீ 18 வயசு வரணும், அப்போ தான் கற்றுக் கொடுப்பேன்னார். இது என்ன லைசன்ஸா? அப்போ தான் அவங்க கற்றுக்க முடியும், சின்ன வயசு, இப்போ உனக்கு கற்றுக் கொடுத்தா பவர் அதிகமாகிடும், நீ கிளம்புன்ட்டார். ரொம்ப பொறுமையாக பக்தி மார்க்கத்தில் இருந்தேன். ஐயா, ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் பிரதோஷத்துக்கு போய் நிற்குவேன், 4 மணி நேரம் அந்த பாலாபிஷேகத்தை பார்த்தவன் தான் நானும். அப்படியே காலெல்லாம் வலித்தாலும், வேர்வை கொட்டினாலும், கொசு கடித்தாலும் அந்த சிவனை பார்த்துக்கிட்டே அதுதான் தியானம்னு வாழ்ந்தவன் நான். ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த 4 ஹவர் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு நல்லா இல்லையே. அந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. எனக்கு எப்போவுமே நல்லா இருக்கணும், எதையாவது புரிஞ்சுக்கணும், எதையாவது தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். தேடினா எனக்கு ஒரு சித்தர் கிடச்சார். அந்த சித்தருக்கு வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருந்தார். இதை நான் யாருக்கும் சொல்லலை, ஏன்னா எங்கள் வீட்டில் சொன்னால் தியானம் அப்படின்றதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இடம் இல்லை.
படிக்கணும், சம்பாதிக்கணும், காசை சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இவ்வளோ தான். சங்கீதம் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இடம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் அதுக்கும் எங்கள் வீட்டில் இடம் இல்லை. வெறும் எஜுகேஷன் அவ்வளோதான். படிக்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. எதையாவது ஒரு கப்பு நான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. ஏதாவது குவிஸில் எனக்கு ப்ரைஸ் வந்தால் வேல்யூ இருக்குது, மார்க்ஸ் வந்தால் வேல்யூ இருக்குது. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், அவங்களுக்கு தப்பு இல்லை. அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்ச உடனே அவங்களையும் மன்னிப்பு கேட்டேன். ஏன்னா அவங்களோட ஞானம் அவ்வளோதான். எங்கள் அம்மா அப்பாவை பெரும்பாலும் எங்கள் அப்பாவை நிறைய திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் ஆன்மீக வாழ்க்கை உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது, அவரை நான் தானே செலக்ட் பண்ணேன். அப்போ என்ன நான் திட்டிக்கணும், அவரை ஏன் திட்டுறேன்? நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், அம்மா அப்பாவை திட்டாதீங்க, ஏன்னா இவங்க தான் எனக்கு வேணும்ன்ட்டு சொல்லி முடிவு எடுக்கிறது நாம், அவங்க கிடையாது. நம்ம முடிவு எடுக்கிறோம், இந்த தாய் தான் வேணும், இந்த தந்தை தான் வேணும், இந்த குடும்பம் தான் வேணும், இந்த சூழ்நிலை வேணும்ன்ட்டு இந்த ஆன்மா இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னால் சூஸ் பண்ணிட்டு வருது. அவங்கள தப்பு சொன்னால் என்ன வரப்போகுது? அவங்கள குத்தம் சொன்னால் நமக்கு என்ன வரப்போகுது? ஒன்றும் வராது, ஒரு மண்ணும் வராது. ஆனால் நம்ம பிள்ளைகள் நம்மளை சூஸ் பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைகளை சூஸ் பண்ண மாட்டோம். என் பையன் என்ன சூஸ் பண்ணிட்டு வந்தான், நான் எங்கள் அப்பாவை சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பாடல்களில் வந்து இந்த பிறப்பு இறப்பு உன் கையில் இல்லை, நீ எப்படி பிறக்கணும்னு உன் கையில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சுத்தமாக தப்பு. நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம். எப்படியா இதெல்லாம் நிஜமானா தெரியாது. இந்த கண்ணுக்கே வந்து ஒரு லிமிட்டு தான் இருக்குது. இந்த லிமிட்டுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியுமா? கிருமிகளை பார்க்க முடியுமா? நட்சத்திரங்கள் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க முடியுமா? இந்த கண்ணுக்கே ஒரு லிமிட் இருக்குது. இதுதான் நிஜம்ன்ட்டு நம்பிட்டு இருந்தா, ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா ஓப்பன் மைண்டாக இருக்கலாம். சரி நீங்கள் சொல்கிறீங்க, சரி எனக்கு அனுபவம் வரட்டும், நான் நம்புகிறேன், இது சயின்ட்டு, இது தப்பு, இதெல்லாம் இருக்கவே இருக்காதுன்னா மூட நம்பிக்கை தான். எதுவாக இருந்தாலும் யார் எது சொன்னாலும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது கரெக்டு இது ராங்குன்னு. எனக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா நான் வெயிட் பண்ணுறேன், என்ன சாதனை பண்ணுமோ சொல்லுங்கள், பண்ணுறேன். அப்படி அந்த சித்தர்கிட்ட போய் உட்காந்தேன். எனக்கு தியானம் சொல்லி கொடுக்குன்னா குண்டலினி தியானம் சொல்லி கொடுத்தார். கண்ணை திறந்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே புருவ மத்தியில் பாரு அப்படின்னார். அவர் என்னென்னமோ பண்ணார். இந்த குண்டலினிலாம் நம்ம பாம்பாட்டி சித்தர் தெரியும்ல, என்ன சொன்னார் அவர்? ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. அது எந்த பாம்பையா? வெளியில் இருக்கிற பாம்பு இல்லையா, உன் உள்ளே இருக்கிற குண்டலினியா? உன் குண்டலினியை ஆடு பாம்பே விளையாடு பாம்பேன்னு ஏன் சொல்கிறாரு? உள்ளே இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வந்து அவேக்கனிங் பண்ணுறது தான் குண்டலினி. அதுதான் அந்த சித்தர் சொல்லி கொடுத்தாரு. அவர் இதை தான் பண்ணார். அதுக்கப்புறம் 9 மாதம் நான் பண்ணேன் அந்த தியானத்தை. இதுக்கு மேலே என்ன ஸ்டெப்புனா ஒன்றுமே இல்லை, நீ அப்படியே உட்காரு பார்த்துட்டு அவ்வளோதான், ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னாரு. ஏன் 15 வயசில் 18 வயசில் ஆரோக்கியத்தை பற்றி நான் எங்கே யோசிக்க போகிறேன்? எனக்கு வேண்டியது ஞானம் வேணும், நிறைய பார்க்கணும், நிறைய புரிஞ்சுக்கணும். ஒரு 9 மாதம் சின்சியராக பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பத்தலை. இங்கே அங்கே இங்கே அலைஞ்சி நான் பண்ணாத தியானம் இல்லை, தேடாத குரு இல்லை, போகாத இடம் இல்லை. அப்படி தேடி தேடி ஒருத்தர் வந்து 1111 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்கினார். நான் கற்றுக் கொடுக்குறேன் தியானம்ன்ட்டு. வீட்டில் சொன்னால் விளக்கு மரத்தை எடுத்தாங்க. 1 ரூபாவும் கொடுக்க முடியாது எனக்கு. ஏதாவது கோர்ஸ் படிக்கிறியா தரேன், தியானத்துக்கெலாம் 5 பைசா கொடுக்க முடியாது போடா அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் வந்து 11 ரூபா ஒரு வாழைப்பழம் இருந்தால் போதுன்னார், ஒரு வெத்தலை. 11 ரூபான்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாமே, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு கற்றுக்கிட்டேன். ஆனால் அங்கேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. இது கரெக்டாக இது ராங்கான்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு செட் ஆகலையே, எனக்கு பத்தலையே. ஒரு ஹோட்டலுக்கு உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போகிறான், நல்லா இருக்கட்டான்னு. சாப்பிட்டவுடனே நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கு நான் சொல்ல முடியும், அவனுக்காக சொல்லணும். ஆனால் உள்ள உங்களுக்கு பிடிக்கலையே, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான், செட் ஆகலை. நிறைய பண்ணி தேடிட்டு ஒரு வாட்டி ஃபோன் வந்தது, இலவசமாக தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஓ 11 ரூபா கூட இல்லையா, வாழைப்பழம் வெத்தலை கூட இல்லையா, இது நல்லா இருக்கு, இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க, போய் பார்க்கலாம் தான். போய் பார்த்தா யாருமே காஷாயம் போடல, யாருமே ருத்ராட்சி போடல, எவனும் பட்டயம் போடல. பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இந்தம்மா சேலையை போட்டு உட்காந்துருக்கு. இவங்க என்னையா தியானம் கற்றுக் கொடுக்க போகிறாங்க? இவங்களுக்கு என்னையா தெரியும்? ஆன்மான்றாங்க, ஞானன்றாங்க. இங்கே செட்டப்பே இல்லையே, விபூதியே இல்லையே, ருத்ராட்சி இல்லையே, காஷாயம் இல்லையே, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறது, மைண்டில் ஓடிட்டுருக்கு. சரி பார்க்கலாம் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா,
தியானம் செய்யலாம் அப்படின்னாங்க. ஓகே, கண்ணை மூடிட்டு சுவாசத்தை கவனினா. நம்ம கண்ணை முன்னாலே இங்கே தானே கவனிக்கிறது, 9 மாதமாக அது தானே பண்ணிட்டு இருந்தோம். ஆனாலும் கஷ்டப்பட்டு சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிச்சுட்டு இருந்தேன். சடனாக யாரோ காதுகிட்ட பேசுகிற மாதிரி கேட்டுச்சு. நீ எதை தேடினியோ அந்த இடத்துக்கு வந்து விட்டாய் அப்படின்ட்டு. கண்ணை திறந்து பார்த்தா எவனும் இல்லை. இந்த அளவுக்கு தமிழ் பேசுகிறவங்க அங்கே யாரும் இல்லை, எல்லாம் தெலுங்கு மிக்ஸ் தான். நீங்களே நினச்சிருப்பீங்க இங்கே தமிழ் மாதிரி தமிழ் இருக்கும், கரெக்டில் தெலுங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நான் தமிழ் படித்ததுனால பரவாயில்ல, ஓரளவுக்கு அது பேசுகிறேன். ஐயா 2-3 வருஷம் ஆச்சு அதான் தமிழ் பேசி. எனக்கு ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க. எனக்கு கன்னடாலேயே பேசிகிட்டு இருக்கேன் அங்கே. இப்போ இன்றைக்கி செஷனுக்காக தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். நல்லா வருதா? பரவாயில்லையா? நீ எதை தேடுகிறாயோ அந்த இடத்துக்கு வந்து விட்டாயோ அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப பழைய பந்தமிழ். அப்போ நினச்சேன், உள்ளே இருந்து தான் வாய்ஸ் வந்தது, ஏன்னா மனசில் இருந்து வரல, வேறு யாரும் சுற்றி பேசலை. ஓ, நம்ம வீட்டுக்கு நம்ம வந்துட்டோம், நம்ம இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா மற்றவங்க சொல்லி கன்வின்ஸ் ஆகிற ஆள் நான் கிடையவே கிடையாது. எனக்கு அனுபவம் வரணும், நான் பார்க்கணும், நான் புரிஞ்சுக்கணும், நான் தொடணும். வேணும்னா 100 வருஷம் வெயிட் பண்ணுறேன். எனக்கு அனுபவம் வரலன்னா ஒன்றுத்தையும் நம்ப மாட்டேன், எவனையும் நம்ப மாட்டேன். எனக்கு அனுபவம் வரணுமே. எனக்கு அனுபவம் வரல, யாராவது 4 பேர் சொல்கிற வார்த்தையை வச்சு நான் இருந்தேன்னா ஏதாவது ஒரு நாள் மாயை வந்துடும், நம்ம மிஸ் ஆகிடுவோம், ட்ராக்கு தப்பிடுவோம். கரெக்டாக இல்வா அந்த கன்னடாவில் பேசிட்டேன், சாரி. கரெக்டாக இல்லையா? கொஞ்சம் டியூன் ஆகுது. ஓகே, அப்படி இந்த தியானத்தை பண்ணி இப்போ ஒரு மாரம் சிவபிரசாத்னு ஒருத்தர் வந்திருந்தார் பார்த்தீங்களா, குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இங்கிலீஷில் பேசினார். இவர் 2வது கிளாஸில் அவர் தான் மாஸ்டர். நானும் போய் உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொன்னார், வீட்டுக்கு போய் நிறைய மணிக்கணக்கில் போய் தியானம் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத போடா அப்படின்னாரு. அப்போ தான் இன்ஜினியரிங்கா, பிடெக் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர், ப்ராஜெக்ட்லாம் முடிச்சாச்சு. இன்னும் 3 மாதம் இருக்குது எக்ஸாமுக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல, ஜாப் ஆஃபரும் இல்லை. தியானம் பண்ணலாமேன்ட்டு அந்த நேரத்தை நல்லா நான் தியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் போய் உட்காந்தேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்ணாடியை கழட்டிட்டு இருட்டு ரூமில் உட்காருன்னாரு. நான் அதை ஜோக் அடிச்சுட்டு இருப்பேன். ஆன்மீகத்தில் ஹையஸ்ட் என்னன்னு தெரியுமா, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நான் கண்ணாடியை கழட்டினாலே அப்படி தான் இருக்கும், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, முகமே தெரியாது, எல்லாருமே ஆன்மா தான். கண்ணாடியை கழட்டிட்டு இருட்டான ரூமில் உட்காருன்னாங்க. சரி உட்காந்தேன். அப்போவும் வீட்டில் சொல்லலை, தியானம் கீனம்னா அடி விழும். ஸோ போய் உட்காந்துருந்தேன். இருட்டு ரூமில் உட்காந்துட்டு இருந்தா ஒரு 5 நிமிஷத்தில் வெளிச்சம் வந்துச்சு. வெளிச்சம் எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியுது. டவுட் வந்தது, என்னடா கண்ணை மூடி இருக்கோமா திறந்துருக்குமான்னு விரலை வச்சு பார்த்தா கண்ணை மூடி இருக்கு. கண்ணை மூடினா ஏன் இப்படி தெரியுது, கண்ணாடியும் இல்லை, விளக்கும் இல்லை, எப்படி இதெல்லாம் தெரியுதுன்னா, அன்றைக்கே ஃபஸ்ட்டு டேவே இந்த 3rd ஐ 3வது கண்ணு ஓப்பன் ஆகிடுச்சு. இது புரியல. அன்றைக்கி நான் அடுத்த கிளாஸில் போய் ஒரு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், அவங்க தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க, உன் 3rd ஐ ஓப்பன் ஆகிடுச்சு போடா அப்படின்ட்டு. நல்லதாயிடுச்சு. ஏன்னா நான் எங்கே போனாலும், யாருக்கிட்ட பேசினாலும், எங்கே தியானம் செஞ்சாலும், எதை படித்தாலும் என் 3rd ஐ எனக்கு கரெக்டாக கைடு பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதனால் டே 1லேருந்து ஒரு கிளாரிட்டியோடையே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அது என்னோடய ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி என் தெருவில் நான் இருந்தது சென்னையில் எம்கேபி நகர் வியாசர்பாடிக்கிட்ட. என் தெரு முனையில் ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பான். எங்கேருந்து வந்தான்னு தெரியல. நான் தியானம் பண்ணி 1 மாதம் அதுக்கப்புறம் உட்காருவான். பயமாக இருக்கும், எவனாவது போய் பேசுவானா. பேண்ட்டு சொக்கா பார்த்தீங்கன்னா எல்லாம் அழுக்கு, ஆனால் முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஆனால் காலையில் வருவார், ராத்திரி வரையும் இருந்துட்டு போவார். நான் இதை அப்சர்வ் பண்ணேன். ஒரு நாள் காற்றுலேயே எதையோ துரத்தி அடிச்சுட்டு ஓடினார். காற்றுலேயே எதையோ துரத்தி அடித்து ஓடினார். அப்போ டவுட் வந்தது, இது என்னையோ ஒரு நெகட்டிவிட்டி ஃபோர்ஸை அடித்து தள்ளுறாருன்னு. அப்போ தியானத்தில் உட்காந்தேன். யார் இவருன்னா, உன்னுடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட ஒரு சித்தர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னையா பண்ணோம், ஒன்றுமே பண்ணல, இப்போ தான் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுறோம், ஏன் பாதுகாப்புக்கு ஏன் சித்தர்லாம் வர்றாருன்னா. ஆனால் போய் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அடிஸ்டார்னா அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அதனால் தைரியம் பத்தலை. அப்படி ஒரு 2 வருஷமாக சென்னையில் இருந்து முதல்ல ரோட்டுக்கு போய் பேம்ப்ளெட்டை கொடுத்தோம்ல, நானும் ஒருத்தன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தியானம் போய் சேரணும்னு சொல்லி நம்ம ஜெகதீஷ் சாரும் நானும் சுனிதா மேடம் ஸ்கூட்டரில் போய் எல்லா இடத்துக்கும் தியானம் சொல்லி தியான சென்னையை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் அங்கே எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு பெங்களூரில் ஜாப் வந்தது. அப்போது ஒரு பெரிய கேள்வி, என்னடா இவ்வளோ தமிழ் படித்து இங்கெல்லாம் இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ஜாபுக்கு அங்கே போகணுமான்னா பத்ரிஜி சொன்னார், உன் வேலை எங்கே முடிஞ்சு போச்சு, அங்கே போ அப்படின்னாரு.
அங்கே போய் இங்கே ஏதாவது நம்ம ஆன்லைனில் பண்ணலான்னா நீ எங்கே இருக்கியோ அந்த வேலையை பண்ணு அப்படின்னார். எங்கே நீ இருக்கியோ உன் வேலை அங்கே இருக்குது, அதை நீ செய். இங்கே இருந்துட்டு அங்கே பண்ணுறது, அங்கேருந்து இங்கே பண்ணுறது வேணான்னு சொன்னார். அதனால் இதை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது அப்படியே போயிட்டு இருந்தது. லாக்டவுன் டைமில் வீட்டில் என்னையா பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலையே, எவ்வளோதான் சோறை திங்கிறது, வெளியே போக முடியாது. சரி சொல்லி ஆன்லைனில் நம்ம கிளாஸ் சொல்லலாமேன்ட்டு இங்கிலீஷில் சொன்னேன். பார்த்தா கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வீட்டில் தானே இருக்கானுங்க, எல்லாம் காலியாக தானே இருக்காங்கன்ட்டு. சரி இங்கிலீஷில் ஒரு 20 நாள் சொன்னேன், நல்ல கூட்டம் வந்துச்சு. தமிழில் சொல்லலாமேன்ட்டு தமிழில் ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்கன்னு பார்த்தா இந்த ராக்கெட்டு போய் மலேசியாவில் போய் முட்டிக்கிச்சு. அங்கே இருக்கிறவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் கற்றுக் கொடுத்தது அப்புறம் மலேசியாவில் 50 குடும்பத்தில் எல்லோரும் வெஜிடேரியன்ஸ் ஆகி தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூப்பிட்டுட்டு இருந்தாங்கயா, வாயா நீ மலேசியா வான்னா. என் குரு சொல்லலைன்னா நான் ஒரு இடத்துக்கு வரமாட்டேன்னாரு. ஒரு ஜூமில் போய் அவரையே கேட்டாங்க, இன்னும் நீங்கள் சொன்னதான் வருவாங்களாமே அப்படின்னா. கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டார். ஒரு 3 வருஷமாக அங்கே போயிட்டு இருக்கேன். போன வாட்டி 500 பேர் வந்தாங்க மலேசியாவில் தியானம் பண்ணுறதுக்கு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். 500 பேர் அங்கே வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, தியானம்னால விட மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் பிரமிடு கட்டினா 2 நாளில் அதை எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கட்டக்கூடாது, இட் இஸ் நாட் அலோவ்டு அப்படின்ட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய. நீ எதை பேசினாலும் பயந்து பேசணும், எதை பண்ணாலும் பார்த்து பயப்படணும். இந்தியாவிலையா நமக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்குன்ட்டு நீ வெளிநாட்டில் போனால் தான் புரியும். அதனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே போய் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வாரம் போயிட்டுருக்கேன் மலேசியாவில். அங்கே ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற தமிழர்கள்லாம் அவங்க இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இங்கிலீஷ் மாதிரி இருக்கும். நல்லா பேசுகிறாங்க, நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் சந்தோஷமாக இல்லை. அவங்க நிறைய பேர் அந்த சந்தோஷத்தில் இல்லை அவங்க. அதனால் தியான மலேசியா ப்ராஜெக்டும் நம்மள் தான் எடுத்துக்கலாம், பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பத்ரி மேடம் இப்போ லைவ்லேயும் இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அவங்க எனக்கு கண்டிப்பாக சொன்னாங்க, நீ வாணியம்பாடியில் போய் ஒர்க் ஷாப் பண்ணுன்னு. 2 நாள் நான் ஆஃப் டேன்னு சொன்னேன். பேரம் ஆகி ஒரு நாளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஒரு நாள் எனக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் பிடிக்காது, எனக்கு T20 தான் பிடிக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் 1 டே. நான் என்ன பண்ணுறது, ஒரே நாளில் பேசிட்டு போயிடலாம். இழுத்தடிக்கிறது எனக்கு பிடிக்காது. கிறிஸ்ப், கட், ஷார்ட், ஃபினிஷ்.